நெறைய பேருக்கு ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டருக்கும், அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டருக்கும் நெறைய டவுட்ஸ் இருக்கு. ஆக்சுவலா 2ம் வேற வேற. ஸோ அத பத்தின டீட்டெயில்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ஸோ மை செல்ஃப் ரூபிலா மோகன், ஸ்பெஷல் எஜுகேட்டர் அண்ட் சைல்ட் சைக்காலஜிஸ்ட். ஏஎஸ்டி அப்படின்றது வந்து ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர். அது குழந்தைங்க பிறந்தப்பவே வந்துரும். அது இன் பிட்வீன்லாம் ஆட்டிசம் வர்றது வந்து எங்கேயாவது தலையில அடிபட்டா அப்படி வந்தாலே ஒழிய, பிறக்கும்போதுலேருந்தே அந்த குழந்தைங்களுக்கு இருக்கும். ஸோ அது வந்து ஒரு நியூராலஜிக்கல் டெவலப்மெண்டல் டிஸார்டர். அந்த நரம்பு மண்டலத்திலேயே பிரச்சனை இருக்கு அப்படின்ற டைம்ல வர்றது தான் வந்து ஆட்டிசம். இது கண்டிப்பா நம்மளால கரெக்ட் பண்ண முடியாது. அதுல இருக்க சிம்ப்டம்ஸ வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணி நார்மல் லைஃப் அந்த குழந்தைங்க வாழ்றதுக்கு நம்ம வந்து தெரப்பீஸ் எல்லாம் குடுக்கலாம். அவங்களுக்கு அதுக்கு தேவையான சப்போர்ட் வந்து நம்ம குடுக்கலாம். ஆனா, ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர் அப்படின்றது வந்து குழந்தைங்களுக்கு நரம்பு மண்டலத்துல போகக்கூடிய சிக்னல் இருக்கு இல்லையா? இப்ப நான் கிள்றேன், எனக்கு வலிக்குதுன்னு என் மைண்ட் வந்து சொல்லுது இல்லையா? அப்ப என்ன ஆகுது? இங்கேருந்து ஒரு சிக்னல் போகுது இல்லையா? ஸோ அந்த சிக்னல்ல ஏற்படும் கோளாறுகள்னால அதிர்வலைகள் வந்து ரொம்ப சீக்கிரம் சீக்கிரம் பிரெயினுக்கு கடத்தப்படுறதுனால வர்றது தான் இந்த ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர். ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர் அப்படின்றது தான் நம்ம சாப்பாட்டுனால, நம்ம அதிகம் டிவி காமிக்கிறதுனால வர்றது. ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது, மைல்டு மியூசிக் போடுறதுன்றது மூலியமா தாராளமா நீங்க வந்து ரெடியூஸ் பண்ணிடலாம். இந்த காலத்துல வந்து இந்த ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர் தான் ஏஎஸ்டியை விட ரொம்ப அதிகமாவே இருக்கு குழந்தைங்க கிட்ட. ஸோ இது 2க்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு குழப்பமா இருந்தா இம்மீடியட்டா ஒரு டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியனோ இல்ல ஒரு சைக்காலஜிஸ்டையோ நீங்க கன்சல்ட் பண்ணி ஏஎஸ்டி இருக்கா, ஏடிஹெச்டி இருக்கா, இல்ல 2ம் கலந்து இருக்கா அப்படின்றதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாரி தெரப்பி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, சீக்கிரமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ட பார்க்க முடியும். தேங்க் யூ.